நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த டிவியில் தொடர்ந்து பல ஜோதிட விஷயங்களை, பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியானது வாக்கியப்படி 15/11/2020 அன்று ஞாயிற்றுக்கிழமையும், திருக்கணித ரீதியாக 20/11/2020 வெள்ளிக்கிழமை அன்றும் நடக்க இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தனது சொந்த ராசியான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் சில ராசிகள் மிகுந்த நற்பலன்களையும், சில ராசிகள் சாதாரணமான பலன்களையும் பெறவிருக்கு. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பல்வேறு விதமான நற்பலன்களையும் யோக பலன்களையும் பெறவிருக்கு. மற்ற ராசியினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகம் இல்லை என்றாலும் குருவின் பார்வையால் சில குறிப்பிட்ட நற்பலன்கள் நடைபெறும். அதனால் எனக்கு குரு சாதகமாக இல்லையே அப்படின்னு அந்த ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குரு பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த பலன்களை சொன்னாலும் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த குருவை மட்டுமே வைத்து நடைபெறுவதல்ல. குருவோடு சேர்ந்து மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தும் தான் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் தெளிவாக ஒவ்வொரு ராசினருக்கும் சொல்லியிருக்கேன். அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கேட்டு அதன் மூலம் பயன் பெறுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்பொழுது ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மீனம், இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களை பல வகையில் இன்னலுக்கு ஆளாக்கிய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள், தான் செய்வது சரியா தவறா என்று யூகிக்க கூட முடியாத நிலை, சுய சந்தேகம், மற்றவர்களால் துன்புறுத்தல் பிரச்சனை, தன் தகுதிக்கு குறைவான வேலையை செய்ய நிர்பந்திக்கப்படுதல், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரியான சூழல், தன்னை மற்றவர்கள் நிராகரித்தல், இது போன்ற பல விஷயங்களை இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்துவார். அவர் தற்போது 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே குரு பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக
சனி பகவான் உங்களுக்கு 10ல் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். கேது பகவானும் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார் கடந்த 1.5 வருடமாக. கூடவே குரு பகவானும் 1 வருடமாக 10ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாத தன்மை, பிடிப்பற்ற போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில். கடந்த ஜனவரி மாதம் நடந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவும் மிகச்சிறந்த யோக அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறாங்க. 10ஆம் இடத்திலிருந்து கேது விலகினதே மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடியது. 9ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது சில தீய பலன்களை ஏற்படுத்தத்தான் செய்வார். இருந்தாலும் 3ஆம் இட ராகு உங்களுக்கு மிகுந்த சாதகமான நிலையை ஏற்படுத்தது. சனி பகவானும் மிகவும் சாதகமாக இருக்கிறார், குரு பகவானும் சாதகமான நிலையில் இருக்கிறார். அதனால் இந்த 12 ராசிகளுள் மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய ராசி இந்த குரு பெயர்ச்சியாலும் சரி, மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் சரி, மிகுந்த நற்பலன்களை அடுத்த வருடம், இந்த வருடம் வர இருக்கிற வருடம் பெறக்கூடிய ராசியில் ஒரு முக்கியமான ராசி மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எதிர்பாராத திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும். முக்கிய பிரபலங்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய புகழ், கௌரவம், செல்வாக்கு எல்லாமே உயரும். ஏன்னா 11ஆம் இடத்துலேயே சனியும் சஞ்சரிக்கிறார், குரு பகவானும் சஞ்சரிக்கிறார், 3ல் ராகு. இது இந்த கேள்வி தவிர அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஜாதகப்படி நல்ல திசா புத்திகள் நடக்கும். மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பு முனை ஏற்பட்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு மட்டுமே சாதாரணமான நற்பலன்கள் தான் ஏற்படும். அது கூட எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற கேதுவால் தந்தையோட உடல்நிலையில் பாதிப்பு, தந்தையால் பிரச்சனைகள், பிதுவழி சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் மற்ற அனைத்து கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய சுய முன்னேற்றம் மிக உயர்ந்ததாக இருக்கும். இது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. சரி, குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை பார்க்குறார். அதனால் ராகுவால் ஏற்கனவே உங்களுக்கு யோக பலன்கள் தான். இவர் குருவும் சேர்ந்து ராகுவை பார்க்கறதுனால இந்த யோக பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. நீங்கள் காரிய சாதனை செய்வீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் சாதிக்கும் திறமை வெளிப்படும்.
அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்குறார். இது மிகச்சிறந்த அமைப்பு. பூர்வ புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிக்கும் காலம். பூர்வீக சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை பெருமைப்பட வைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் உண்டு. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை தன்னோட 9ஆம் பார்வையால் பார்க்குறார். இதனால் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. தம்பதியர்களுக்குள் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு வாழ்வில் மகிழ்ச்சி, அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கும். இன்னும் இந்த மீனராசிகளுக்கு பல மடங்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து வியாபாரிகளுக்கு பார்த்தோம்னா, வியாபாரத்தில் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரும். கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்களுடைய நிறுவனம் பிரபலமாகும். அதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாகக்கூடிய சூழல் உருவாகும். அடுத்து உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரும். அடுத்து மாணவர்களுக்கு பார்க்கும்போது கல்வியில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உங்கள் அறிவுத்திறனை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களை நிரூபிப்பீங்க, சாதனை படைப்பீங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்கள் திறமை மற்றவர்களால் மெச்சக்கூடிய சூழல் உருவாகும். எல்லோரும் உங்களை பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும். ஆசிரியர்கள், பெற்றோர்களின் உதவி முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் மூலம் உங்களுடைய திறமையை நிரூபித்து நீங்கள் பிரபலமாவீங்க. பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவு மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு பார்த்தோம்னா, தலைமையின் ஆதரவு முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். சகாக்களும் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே நீங்கள் ரொம்ப பிரபலமாவீங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தலைமை ஒப்படைப்பாங்க. உங்களுடைய நிலை நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவு உயரும். சரி, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களுக்கு பல வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அந்த சாதகமான பலன்களை இன்னும் அதிகரிக்கவும், மற்ற கிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கவும் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். இதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் குறைத்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் நீங்கள் பெற முடியும். நான் வழங்கிய குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் மிகுந்த தெளிவானதாகவும் விளக்கமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.